தன்னிடத்துல இருக்கிறதை கொடுக்கிறவர்கள் தான் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் என்று சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற காரியம் அதுதான். சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பிரசங்கித்து மக்கள் எல்லாரும் பசியா இருந்தாங்க. அது வனாந்தரமாய் காணப்பட்டுச்சு. மக்களுக்கு ஆகாரம் தேவை, புசிக்கு ஏதாவது வேணும். ஆனால் அந்த இடத்துல வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஏதோ கொஞ்சம் தான் இருந்தது. அந்த 5 அப்பம் 2 மீன் எப்பா எனக்கும் என் சீஷர்களுக்கும் போதுன்னு ஆண்டவர் நினைச்சிருந்தா அது பத்தி இருக்காது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கற்பிக்கும்படி என்ன செய்யறாரு, 5000 பேருக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தாரு. ஆனா அதோட ஆசீர்வாதம் என்னமா ஆச்சு, அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேல ஜனங்களும் சாப்பிட்டு அதுக்கடுத்தது 12 கூடையும் மீதம் எடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் வந்தது. பிரியமானவர்களே, இததான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஏசப்பா நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் யாருக்கு தேவையோ அவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடலாமே.